ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கருணக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் சீரகமெல்லாம் சேர்த்து 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய் பொடியிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சமாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசால் அரைக்கணும். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வேக வச்ச கருணக்கிழங்க சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி நல்லா உங்களுக்கு அந்த கிழங்குல இறங்கணும். அப்போதான் அந்த டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி நாக்கு கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.